எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நிஃப்டி வந்து ஒரு நியூ ரெக்கார்டை வந்து படைச்சிருக்கு. 21,505ங்கிறது வந்து ஒரு நியூ ரெக்கார்டு ஹை. மார்க்கெட் வந்து இன்றைக்கி முக்கியமாக ரைஸ் ஆனது எனர்ஜி செக்டார் அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார். இந்த ரெண்டு செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நிஃப்டியை வந்து ரைஸ் ஆகிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டார்ஸ் எல்லாமே ஒரு சைடுவேஸ் அண்ட் ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிருந்தது. ஃபார்மா அண்ட் பேங்க்ஸ் இது வந்து கொஞ்சம் ஒரு சைடுவேஸில் அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிருந்தது. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. முக்கியமாக இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வின்ஃபால் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனர்ஜி ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக கெயின் ஆகிருக்கு. முக்கியமாக ரிலையன்ஸு, ஆயில் ரிஃபைன் பண்ணுறக்கூடிய ஸ்டாக்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவில் இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக்ஸு, நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது 21,500ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 21,500ங்கிறது நமக்கு டபுள் டாப் ஜோனில் ட்ரேட் ஆகுது. அதே நேரம் இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான். ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது பாருங்கள் மார்க்கெட் வந்து புல் பேக் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துலையும் இந்த ட்ரெண்டு நியர்பையில் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டை புல் பேக் பண்ணிடுறாங்க. அதே நேரம் குரூஷியலான ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த 21,500ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் 21,400ங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாகவும் ட்ரேட் ஆகுது. அப்போ நாளைக்கு இந்த வித்தின் இந்த ரேஞ்சு அப் சைடில் 21,500, டவுன் சைடில் 21,400 இந்த ஜோனில் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 21,650 வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான். ஸோ ஸ்டே பை ஆன் டிப்ஸ் அப் டு 21,400 வரைக்கும் நம்ம பையில் தான் இருக்கணும். ஒன்ஸ் இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே நம்ம செல் சைடை பற்றி யோசிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டெக்னிக்கலாக வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து கவனித்து பாருங்கள். நான் வச்சுருக்கிறது வந்து ஹவர்லி ட்ரெண்டு வந்து வச்சுருக்கிறேன். அதே நேரம் பாட்டமில் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த வேலை தான் ட்ரேட் ஆகுது. என்டையர் மார்க்கெட்டுமே வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். ஒரு ஒன் டே வந்து ஃபால் ஆகுது, அகெயின் ஒன் டே ரைஸ் ஆகுது, ஒன் டே ஃபால் அகெயின் ரைஸ், வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி பர்டிகுலராக வந்து இந்த சேனலில் வித்தின் இந்த சேனல்லே இது ஏபிசி மெத்தடுன்னு சொல்லுவோம். இந்த ஏபிசி மெத்தடில் கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் ரீஜனில் இருந்தது. கரெக்டாக இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏபிசி மெத்தடில் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நான் எல்லா இதுவுமே நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும் அண்டு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் சைடுவேஸ் அப் ட்ரெண்டுன்னு போட்டிருக்கேன். சில பேர் புதுசாக வந்திருக்கவங்கலாம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக 10 மணி 10:15 வரைக்கும் இறங்கிட்டே தான் இருந்தது, ஃபால் ஆகிட்டே தான் இருந்தது. ஆனால் நான் அப் ட்ரெண்டுன்னு போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு. நீங்கள் இந்த வாய்ஸ் மெசேஜில் கேட்டாங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஏபிசி மெத்தடில் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிருக்கு. அப் டு 47,700 வரைக்குமே சப்போர்ட்டிவ் ரீஜன் தான். அப்சைடில் 48,050 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம் பிகாஸ் ஆஃப் ஏபிசி மெத்தட். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள். நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டி இங்கே அதாவது 47,770 680 இந்த ரெண்டு லெவல்லையுமே மார்க்கெட் திரும்பும். அது திரும்பிச்சுன்னா 48,050 வரைக்கும் ரைஸ் ஆகும். இதுதான் வாய்ஸில் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. 47,770 680
80 இந்த ரெண்டு ஜோனும் சப்போர்ட்டிவ் ஜோன். இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும். அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா 48,050 வரைக்கும் ரைஸ் ஆகும். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, மார்க்கெட் வந்து 48,015 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. இந்த டார்கெட் நியர்பைல இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போதே சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 240 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் இருக்கும் மினிமம். நான் சொல்கிறது வந்து மினிமம். போஸ்ட் பண்ணது வந்து 47,780 இருக்கும்போது 48,050 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரீச் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. அப்சைடில் 48,350ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். பாடம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 47,450. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரி, இந்த சேனலில் தான் இந்த வாரமும் ட்ரேட் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் ஹெச் பண்ணுறவங்களும் சரி, இந்த லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 48,350ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே 48,750ங்கிறது செகண்ட் டார்கெட். ஸோ ஓவராலாக ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான். பை சைடு தான் நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக கொடுக்கும். ஸோ இதில் முக்கியமாக 47,450ங்கிறது வந்து பாடம் சப்போர்ட்டாகவும், அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 48,350ஆகவும் இருக்கும். முடிந்த அளவுக்கு நாளைக்கு இன்னையுடைய லோ வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இந்த சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், அதாவது 47,450 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகுது. பையான் டிப்ஸில் வந்து இருக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து January 3rd, டைரக்ட் கிளாஸ் 10 days டைரக்ட் கிளாஸும் January 3rd தான் இருக்கும். அண்ட் 1 day ஒர்க் ஷாப் வந்து டெக்னிக்கல் மட்டும் 1 day ஒர்க் ஷாப் வந்து January 7th வந்து இருக்கும். சண்டே ஃபுல் டே. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். செக்டார் வைஸாக நம்ம பார்க்கும்போது எனர்ஜி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து வின் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி செக்டாருக்கு வந்து இது ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆயில் ரிஃபைனரி ஸ்டாக்ஸு, எனர்ஜி ஸ்டாக்ஸ்க்கெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ். இந்த ஸ்டாக் வந்து HFCL, இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்கள். இது ஒரு எனர்ஜி ஸ்டாக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. வீக்லி கேண்டில் மட்டும் 80 ரூபாய்க்கு மேலே இருந்தது, 81 ரூபாய்க்கு மேலே. இந்த வீக்லி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே இது ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். டுவர்ட்ஸ் ஒரு 130, 135 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொசிஷனலாக இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா HDFC அசட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கு. இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். தேர்டு வந்து மெட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவல்ஸு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து ரேலி கொடுத்துருக்கு. பொசிஷனலாகவே ஒரு ஸ்ட்ராங்காக பாட்டம், டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இந்த 3 ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். ஹெவல்ஸை பொறுத்தளவுக்கு வந்து நாளைக்கு பர்டிகுலராக நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க, இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க HFCL இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு 2 to 3 மந்த்து. ஸோ இந்த மாதிரி பொசிஷனல் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க. முடிந்த அளவுக்கு நான் அந்த கமெண்டில் ரிப்ளை பண்ணிடுறேன். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து டைம் ஆனதுனால நான் ரிப்ளை பண்ணல. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு பாரதி ஏர்டெல்லு. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னா 945லேருந்து 948 இந்த ஜோனுக்கு வந்ததுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். இப்போது வந்து இந்த ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இது ஓவர் வேல்யூவில் இருக்குது. 945 ரூபாயிலேருந்து 948 ரூபாய்க்கு வந்ததுன்னா நீங்கள் வாங்கி அடுத்து ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து பார்க்க முடியும். அதே போல் உங்கள் ரிஸ்க்கும் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி வேறு ஸ்டாக் நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணிவிடுவேன்.
இன்ஃபேக்ட் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை இந்த வாரத்துமே கிளியராக அலர்ட் வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து பொசிஷனல் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீக்லி அனாலிசிஸ் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், 5700 5800லேருந்து இப்போ வரைக்கும் 6130 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ பொசிஷனலாக 6500 7500 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூடை பொறுத்தளவுக்கு பையான் டிப்ஸில் வந்து இருங்க. இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து 6180 6215 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பையான் டிப்ஸில் வந்து இருங்க. டுவர்ட்ஸ் 5960 வரைக்குமே பொசிஷனலாக பையான் டிப்ஸில் வந்து இருக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.